இங்க பாருங்களேன், நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் vertically and horizontally சேம் டைம்ல. எப்படி பண்ணதானே யோசிக்கிறீங்க? கான்டென்ட் கேம் தாங்க விஷயமே. நீங்க கான்டென்ட் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த ஆப் கண்டிப்பா உங்க போன்ல இப்பவே நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். பிகாஸ் இதை வச்சு நீங்க போத் ஹாரிசான்டலி அண்ட் வெர்டிகலி ஒரே டைம்ல ரெக்கார்ட் பண்ணலாம். நான் காட்டின மாதிரி. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா HD 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும். 4K வேணும்னா ஆஃப்கோர்ஸ் எஸ் அஃப்கோர்ஸ் இந்த ஆப் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு 9 ஆப்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன் ஆண்ட்ராய்டு போன் யூசர்ஸ்க்கு. இருக்கிறதுலே மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆண்ட்ராய்டு ஆப் ரெக்கமெண்டேஷன் வீடியோவா இருக்கும்னு நான் சொல்றேங்க. நீங்க பாருங்க எண்ட் வரைக்கும், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ நான் அடுத்து ரெக்கமெண்ட் பண்ண போற ஆப் வந்து NetLensங்க. சாம்சங் ஃபோன் யூசர்ஸ் வந்து இன்டெலிஜென்ட் வைஃபை லேப்ஸ் அந்த ஃபீச்சர் வச்சு அவங்க வீட்டில் எந்த கார்னர்ல வைஃபை ஸ்ட்ரென்த் வந்து பர்ஃபெக்டா இருக்கும், குட்டா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. அதே விஷயம் நீங்க இந்த NetLens ஆப் வச்சு கூட பண்ணிக்கலாம். இதுல பேசிக்கலி நீங்க வந்து இன்ஸ்டன்ட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்க கேமரா வச்சு ஆக்மெண்டட் ரியாலிட்டிலே உங்களுக்கு காட்டும் எந்தெந்த ஏரியால சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கு அப்படின்னு. திஸ் இஸ் ஃபார் யுவர் வைஃபை நெட்வொர்க். நிறைய தடவை நீங்க போன்லயோ லேப்டாப்லயோ ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணும்போது ஸ்பீடு குறையும். அதுக்கான காரணமே சிக்னல் ஸ்ட்ரென்த் தான். ஆஃப்கோர்ஸ் ரவுட்டர் பக்கத்துல போனீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். பட் ஸ்டில் சில ஸ்பாட்ஸ் இருக்கும் இன் யுவர் ஹவுஸ் வேர் த ரவுட்டர் ரீச்சஸ் ப்ராப்பர்லி. இந்த ஆப் வச்சு நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து AsWidgetங்க. ஐ லவ் திஸ் ஆப். புதுசா கலர் OSல, ஆக்சிஜன் OSல, Realme UIல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கேலபிள் ஐக்கன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்கேலபிள் ஐக்கன்ஸ்ல நீங்க ஐக்கன் சைஸ் பெருசாக்குனீங்கன்னா அதுல சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் காட்டும். டைரக்ட்லி நீங்க அங்க இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரைட்? அத இந்த AsWidget வச்சு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கேலபிள் ஐக்கன்ஸ்ல கூட உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஆனா இந்த AsWidgetல நீங்க சர்க்குலர் ஐக்கன்ஸ் வச்சுக்கலாம், ஸ்கொயர் வச்சுக்கலாம், ரெக்டாங்கிள் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அண்ட் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஆப்போட டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த சர்க்குலர் விஜெட்லயோ இல்ல ஸ்கொயர் விஜெட்லயோ உங்களுக்கு காட்டும். ஒரு உதாரணத்துக்கு நாங்க இந்த யூடியூப் விஜெட் வச்சிருக்கோம் பாருங்களேன். இதுல எவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. டைரக்டா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணனும்னா அங்கேயே போய்க்கலாம். இல்ல நீங்க வந்து சர்ச் பண்ண விரும்புறீங்கன்னா அது கூட பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி, வெரி ஹேண்டி. கண்டிப்பா உங்க போன்ல இந்த ஆப் விஜெட் தேவை. நிறைய பேர் வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து போன்ல யூஸ் பண்றது இல்ல. எங்களை மாதிரி நர்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய தடவை டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் தேவை இருக்கும். ஆனா அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஆன் பண்றது வந்து இருக்கிறதுலயே காம்ப்ளிகேட்டடான விஷயங்க. அது வந்து ஒவ்வொரு தடவை பண்றது வந்து இட்ஸ் டூ மச் எஃபர்ட். ஒரு டாகல் இருந்தா எவ்வளவு ஈஸியா இருக்கும். TogglDev இருக்குங்க உங்க வேலையை ஈஸி ஆக்குறதுக்கு. TogglDev இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும், டைரக்டா விஜெட் வந்து உங்க ஹோம் ஸ்கிரீன்ல ஆட் ஆயிரும். அங்கிருந்து நீங்க டாகல் பண்ணிக்கலாம் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஆன் ஆர் ஆஃப். இல்லனா நீங்க குவிக் செட்டிங்ஸ் ஸ்வைப் டவுன் பண்ணீங்கன்னா அங்கிருந்து கூட நீங்க ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே விஷயம் வச்சுக்கோங்க, இதோட செட்டப் ப்ராசஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அது எப்படி பண்றதுன்னு நான் ஃபர்ஸ்ட் பின்ட் காமெண்ட்ல போட்டு வச்சிருக்கேன். அங்கிருந்து போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போலாம் நான் ஜிம்முக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என் போனே எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கும். என்ன தெரியுமா? ஃபிட்பிட் ஏர்ல ஒர்க் அவுட் ட்ராக் பண்ண ஆரம்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நான் ஜிம்முக்கு போனேன்னு எப்படி தெரியுது போனுக்கு இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு? வெல், அல்ட்ரான்ற ஆப் நான் என் போன்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். அதனால தான் அது தெரியுது. பேசிக்கலி இட்ஸ் a geo fenced reminder app. சோ நீங்க ஒரு லொகேஷன் செலக்ட் பண்ணிட்டு அந்த லொகேஷனுக்கு நீங்க ரீச் பண்ணனும்னு எனக்கு ஒரு ரிமைண்டர் அனுப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஆப்பே தானா உங்களுக்கு ரிமைண்டர் அனுப்பிடும். ஒரு நாட்டுக்கு ஆபீஸ் வரும்போது நாங்க ஜோஹோல வந்து செக் இன் பண்ணோம். அந்த செக் இன் ரிமைண்டர் கூட நான் வச்சிருக்கேன். நிறைய முறை நீங்க வந்து மாலுக்குலாம் போகும்போது பார்க்கிங் லாட்ல காரை எங்க வச்சிட்டோம்னு மறந்துடுவீங்க. நிறைய தடவை ஆகும். எனக்கே நடந்திருக்கு, உங்களுக்கு கண்டிப்பா நடந்திருக்கும்னு எனக்கு தெரியுங்க. Waypointன்ற ஆப் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. நீங்க காரை வந்து பார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த Waypoint ஆப்பை ஓபன் பண்ணிட்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு மார்க் பண்ணி விட்டுருங்க. சோ அது Waypoint செட் பண்ணிரும். அடுத்த நீங்க மால் போனீங்கன்னா தானா அந்த Waypoint ஆப்பை ஆன் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டே போனீங்கன்னா ஈஸியா அதுவே கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அது திஸ் வர்க்ஸ் என்டையர்லி ஆஃப்லைன் வேற, which is very very good. நிறைய வெப்சைட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு asset அப்லோட் பண்ணனும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் JPEG ஆகட்டும், நிறைய கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்ல நடக்கும். லிமிட் வச்சிருப்பாங்க. அதுல அப்லோட் சைஸ் லிமிட் 2 MB இருக்கும் நிறைய தடவை. அந்த மாதிரி லிமிட் இருக்கிற இடத்துல போட்டோ சைஸை குறைக்கிறதுக்கோ இல்ல PDF சைஸை குறைக்கிறதுக்கு இந்த SplitCat ஆப்பை யூஸ் பண்ணுங்க. போட்டோ அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா தானா அதுவே கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துரும். யூஸ்ஃபுல்லான ஆப்புங்க. நம்ம போன் சார்ஜ் ஆகும்போது பேசிக்கான ஒரு அனிமேஷன் இருக்கும். சில போன்ஸ்ல அனிமேஷன் இருக்கும், சில போன்ல அது கூட இருக்காது. ஆனா இந்த Pika சார்ஜிங் ஷோ ஆப் வச்சு என்ன மாஸ் காட்டல தெரியுமா? எஸ்பெஷலி நீங்க ஒரு அனிமே ஃபேன் இல்லனா காமிக் புக் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆப் உங்க போன்ல தேவைங்க. ஏன்னா பேசிக்கலி நீங்க சார்ஜிங் பண்ணும்போது ஒரு சார்ஜிங் அனிமேஷன், கூலான சார்ஜிங் அனிமேஷன் காட்டும். ஒரு நாளைக்கு இந்த ஸ்பைடர் மேனோட சார்ஜிங் அனிமேஷன் கொஞ்சம் பாருங்களேன், சூப்பரா இருக்குல்ல? எனிவே வெறும்
வெறும் சார்ஜிங் அனிமேஷன் மட்டும் இல்ல, ஃபுல் தீமே நீங்க மாத்தலாம். லாக் ஸ்கிரீன் அனிமேட்டட் வால்பேப்பர் ஆகட்டும், ஹோம் ஸ்கிரீன் அனிமேட்டட் வால்பேப்பர் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு இதுல கிடைச்சிரும், which is awesome. ஃபைனல் ஆப் வந்து actually I saved the best for last அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். It is Moonsift. இப்போ நிறைய தடவை ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நமக்கு பிடிச்சி போயிடும். அண்ட் அது வந்து ஐயோ பார்த்தோமே ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய தடவை நடக்கும். கரெக்ட் தானே? அது நடக்காம இருக்கிறதுக்கு இந்த Moonsift ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வச்சு நீங்க விஷ் லிஸ்ட்ஸ் கிரியேட் பண்ணலாங்க. நாட் ஜஸ்ட் ஃபார் ஷாப்பிங் பட் ஃபார் எவ்ரிதிங். அது மட்டும் இல்லை, நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு இ-காமர்ஸ் சைட்ல இருந்து விஷ் லிஸ்ட்ல போட்டீங்கன்னா அதுவே தானா ட்ராக் பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா நோட்டிபிகேஷன்லாம் அனுப்பும். சோ கூல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நான் 10 தாறுமாறான ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ உங்கள்ட்ட இருந்து எனக்கு தேவையான விஷயம் வெறும் சின்ன சின்ன விஷயம் தான். என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப், இன்னொன்னு லைக், இன்னொன்னு ஷேர். அவ்வளவுதான். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக்கு. ட்ராக்கின் டெக் தமிழ்.